இண்டஸ்ட்ரீஸை பற்றி ஒரு கேள்வி வருது. இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பொதுச் செயலாளரே கேட்குறாரு, இண்டஸ்ட்ரீஸில் 11 லட்சம் கோடி கொண்டாந்துருக்கன்ற, ரைட், ஓகே. 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்ற, ஓகே. புரியல, 4.5 ஆண்டு காலம் 4.25 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு, இன்னும் 3 மாதம் தான் உனக்கு ஆச்சு. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுன்னா ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்தா என்ன அர்த்தம்? வெள்ளை பேப்பர் தூக்கி ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள், இது கீழ்த்தரமான செயல், இது தகுதியற்ற செயல், இது முறைகேடான செயல், முற்றிலும் அருவருக்கு தகுந்த செயல், ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல என்ற குற்றச்சாட்டில் தான் கேட்குறேன். நீ காட்டமான பதில். அது மட்டும் இல்லை, தங்கமணி ஒரு கேள்வி கேட்குறாரு. 12 லட்சம், நம்ம கவர்னர் ஏற்கனவே கேட்டார், 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதி வந்திருக்கு, முதலீட்டாளர் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. 12 லட்சம் ரூபாய் வெத்து பேப்பரில் தான் இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரீஸும் போடலன்னு கவர்னர் கோச்சின் போயிட்டாரு. கோச்சின் போயிட்டு பத்திரிக்கையில் அறிக்கை கொடுத்துட்டாரு. அதுக்கு இன்னைக்கு தங்கமணி கேட்குறாரு, 17 லட்சம் கோடி வந்திருக்குன்றீங்களே, ஏன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டை விட்டு போகுதுன்னு கேட்குறாரு. உங்கள் பீரியடில் போச்சே, அதெல்லாம் எவ்வளோ போச்சே, அதெல்லாம் நான் சொல்லட்ட மாட்டேன். எங்கள் பேரில் எதுவுமே போகல. கியா மோட்டார்ஸை தவிர எந்த இண்டஸ்ட்ரீஸும் போகல. கியா மோட்டார்ஸ் போனது கூட காரணம்னா ஹூண்டாயோடைய ஒரு குழுமத்தோடைய, ஒரு தாய் வீடு ஹூண்டாயோடைய குடும்பம் தான் கியா மோட்டார்ஸ், கார் தயாரிக்கின்ற தொழிற்சாலை. ஒரு குழுமத்தில் ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, ஒரே நாட்டில் போடக்கூடாது. ஹூண்டா இங்கே இருக்கும்போது அவனே 25,000 கோடி ரூபாய் போட்டிருக்கான், 25,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம். அதனால் கியா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு 5,000 கோடி போகும்போது அனந்தபூரில் கொண்டு போடுறான். அதுக்கு சந்திரபாபு நாயுடு முழுவா பொறுப்பெடுத்து கொண்டு போயிட்டார். அதான ஒழிய மற்றபடி இல்லை. ஆனால் இந்த 4.25 ஆண்டு காலகட்டத்தில் செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளை விட்டு போயிடுச்சு. பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் அவர்களே? பதில் சொல்ல முடியுமா? செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஃபாக்ஸ்கானோ அது வேதானந்த குரூப்பாக சேர்ந்து 2 லட்சம் கோடி ரூபாய் போடுறோம். 2 லட்சம் பேர் 2 லட்சம் கோடி ரூபாய் போட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. செமி கண்டக்டர் நிறுவனம் நம்மளை விட்டு போயிடுச்சு. மிகப்பெரிய கார் உற்பத்திக்கு அதான் மூலப்பொருள். செமி கண்டக்டர் என்பது கார் உற்பத்தி மட்டும் இல்லை, பல்வேறு உற்பத்திக்கு மூலப்பொருள். அது நம்மளை விட்டு போயிடுச்சு. அதுக்கு யார் காரணம் என்று கேட்டால் முதலமைச்சரும் டிஆர்பி ராஜாவும் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க கடமைப்பட்டுள்ளோம் அதிமுக சார்பாக. அதற்கு பிறகு ஃபாக்ஸ்கானோடைய பர்த் பிளேஸ் வந்து தமிழ்நாடு. ஃபாக்ஸ்கான் எது கேட்டால் ஐஃபோன், ஆப்பிள் ஐஃபோன் தான் ஃபாக்ஸ்கான் உற்பத்தி பண்ணுறான். ஐஃபோன் வச்சுருக்கீங்கள, உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான். ஃபாக்ஸ்கான் ஏற்கனவே இங்கே இருக்குது, ஏற்கனவே 5,000 கோடி ரூபா போட்டிருக்காரு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ஃபாக்ஸ்கானோடைய ஒரு கிளை வந்து கர்நாடகா போயிடுச்சு, இன்னொரு கிளை வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. ஏன் விடுற? நம்ம பர்த் பிளேஸ் தாய் வீடு அவனுக்கு தானே. ஃபாக்ஸ்கானோடைய சொந்த மாநிலம் தமிழ்நாடு ஸ்டேட். தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டு பர்த் பிளேஸை விட்டுட்டு ஏன் அனுப்புகிறான்? அவனுக்கு வேண்டிய இன்சென்டிவ் கொடுத்து பண்ணணுமா இல்லையா? அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்பதையும் குறிப்பிட கடமை விட்டல். தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை ரொம்ப சிரமப்பட்டு கொண்டாந்தோம். நாங்கள் எங்கள் பேரில் தோல் இல்லாத காலனி தொழிற்சாலையை ரொம்ப சிரமப்பட்டு கொண்டாந்தோம். தைவானில் போய் உட்கார்ந்து எங்கள் செக்ரட்டரி அனுப்பி சுரேஷ் பிரபு காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போரோட ஒரு லெட்டர் கொடுத்து, முதலமைச்சரோட லெட்டர் வாங்கி கொடுத்து, பின்பற்ற மாநிலங்கள், தாழ்த்தப்பட்ட மாநிலங்கள், பிற்படுத்தப்பட்ட மாநிலங்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அந்த நம்ம தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை வேணும்னு நம்ம கொடுத்தோம். அப்போ தான் திண்டிவனத்தில் வந்திருக்கு, உளுந்தூர்பேட்டில் வந்திருக்கு. அந்த எம்எல்ஏ மார்த்தட்டிக்கிறார். அது எடப்பாடியார் கொண்டு வந்த தொழிற்சாலை. பெரம்பலூரில் வந்திருக்கு, அது அங்கே இருக்கிறோம் மார்த்தட்டிக்கிறான். அது எடப்பாடியார் கொண்டு வந்த தொழிற்சாலை. அது காஞ்சிபுரத்தில் பணப்பாக்கத்தில் வந்திருக்கு. அது யார் கொண்டு வந்த தொழிற்சாலை? எடப்பாடியார் கொண்டு வந்த பணப்பாக்கத்தில் கொண்டு வந்த தொழிற்சாலை, தோல் இல்லாத தொழிற்சாலை. அங்கே அவர் கொண்டு வந்த தொழிற்சாலை. இப்போ ஒரு தொழிற்சாலை அதே தோல் இல்லாத காலனி தொழிற்சாலை வந்தது. 1,710 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த தொழிற்சாலையே இவங்க கேட்டாங்க, இடம் கேட்டாங்க, கொடுக்கல. இப்போ குப்பத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறாரு, குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு போயிட்டாரு. ஏன்டா கொண்டு போயிட்டாருன்னு கேட்டால், நிலம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கொண்டு போயிட்டாரு. நிலம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே நம்பலாம்? நிலம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே நம்பலாம்? கொடுத்துருக்கலாமே இல்லை? 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த தொழிற்சாலையில். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்கள் முன்னேற வசதி. பெண்கள்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டா அந்த ஊர் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது, பிள்ளைங்க நல்லா படித்து கட்டிக்கார பிள்ளைங்களா வருவாங்க. குப்பம் தொகுதி கொண்டு போயிட்டார். இதுக்கு டிஆர்பி ராஜா கேட்டால் நிலம் ஃப்ரீயாக கேட்டாங்க, கொடுக்கல. நாங்கள் கூட
ஒரு இது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாந்துருக்கோம். டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனி ஓசூரில் குருகரப்பள்ளியில் கொண்டாந்துருக்கோம். அவன் 100 ஏக்கர் லேண்ட் ஹோல்டு ஃப்ரீ கேட்டான், இடமா நிலம் கேட்டான். இடமா நிலம் கொடுத்து கொண்டாந்தோமா இல்லையா? இடமா நிலம் கொடுத்து கொண்டாந்தோம். அந்த மாதிரி கொண்டு வர வேண்டியதானே? அவங்களுக்கு ஃப்ரீ ஹோல்டு லேண்டு கொடுத்தோம், கொண்டு வந்து டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமைக்கு சொந்தக்காரர் தான் எடப்பாடியார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். WEFன்னு சொல்லிட்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்லிட்டு ஒரு ஃபோரம் இருக்கு. இது எங்க நடக்குதுன்னா சுவிஸ் நாட்டில், சுவிட்சர்லாந்து நாட்டில் நடக்குது. எங்க நடக்கு? டாவோஸ் என்ற நகரில் நடக்குது. அவங்களுடைய என்னன்னா உலக அளவில் எந்த முதலீட்டாளர் எங்கே கொண்டு போயிருக்காங்க, உலக அளவில் என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, உலக அளவில் அந்த தொழில் தொடங்குற ஊர் நல்லா இருக்கா, அந்த தொழில் தொடங்குறதுக்கு அனைத்து ஸ்திரத்தன்மையும் இருக்கா, மனித வளம் இருக்கா, ரோடு இருக்கா, ஈஸியாக அப்ரூவல் கொடுக்குறாங்களா, கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இல்லாமல் அப்ரூவல் கொடுக்குறாங்களா, நல்ல மினிஸ்டர் நடக்குதான்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உலக அளவில் பார்க்கும்போது டாவோஸில் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டாவோஸில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. இது எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 15 இயர்ஸாக நம்பர் 1 ஸ்டேட். ஏதோ டிஆர்பி ராஜா வந்த பிறகு நம்பர் 1 ஸ்டேட் இல்லை, 15 ஆண்டு காலமாக நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு கொடுக்குறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கொடுக்குறாங்க. 15 ஆண்டு காலமாக. இவன் என்ன சொல்கிறான், அந்த 5 ஆண்டு காலில் 10 ஆண்டு காலம் நம்ம இருண்ட ஆட்சி, தொழில் தொடங்கலன்றான். நானும் தங்கமணி தான் மினிஸ்டராக இருந்தேன். அவர் 2,42,000 கோடி கொண்டாந்தார். நான் 3,04,000 கோடி கொண்டாந்தேன். நான் 304 நிறுவனம் கொண்டாந்தேன். அவர் 98 நிறுவனம் கொண்டாந்தார். ரெண்டையும் கம்பேர் பண்ணி லாஸ்ட் டைமில் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 77% எல்லாத்தையும் முடிச்சுட்டோம், எல்லா தொழிலும் தொடங்கிட்டோம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். இப்போ கேட்டால் டிஆர்பி ராஜா கேட்டால் வெள்ளை பேப்பர் தூக்கி கொடுக்குறான். இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை நான் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். இது டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். இந்த தலைவர்லாம் இன்னைக்கு பேருந்து நிலையம் நம்ம கடலூர் விட்டு போயிடுச்சு. கடலூர் விட்டு தொலை தூரத்துக்கு போயிருங்க. கடலூரில் இடம் இல்லாமல் இல்லை. நான் கொண்டு வந்த இடம் கிட்டத்தட்ட 18 ஏக்கர் கொண்டு வந்தோம் நாங்கள். கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இன்றைக்கி அதில் இது பூங்கா அமைக்க போகிறேன்றாரு, லைப்ரரி அமைக்க போகிறேன்றாரு இந்த மாவட்ட அமைச்சர். இது நியாயமில்லாத முடிவு, இது நேர்மை இல்லாத முடிவு. கடலூர் மாநகர மக்கள், அது சுற்றுப்புற மக்களுக்கு இது மிகப்பெரிய பழிச்சொல். புரியல, நமக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை. ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு அந்த பிள்ளை தஞ்சாவூரில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆட்டோவில் ஆட்டோவில் வீட்டுக்கு வர வைக்கலாம். அந்த பெற்றோருக்கு தூக்கமே வராது. புள்ள வீட்டுக்கு வந்தால் தான் நிலைமை. எவ்வளோ தூரம் வர முடியும்? 8-9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இங்கேருந்து. அது கொண்டு போகிறது மிகப்பெரிய அபத்தமான செயல். இது ஒரு மந்திரி பதவி இருக்குன்னா மந்திரி பதவி எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்ற அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதிகாரத்தோடைய உச்சபட்ச வரம்பு இது. அதிகாரத்தோடைய உச்சபட்ச வரம்பு. நீ கடலூர் மாநகர மக்கத்தில் 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பாதிரிக்குப்பம், கோண்டூர், புரியல, அந்த கோண்டூர் சாவடி அந்த பகுதியில் சேர்த்து 1.5 லட்சம் பேர் இங்கே குடும்பம் இருக்கிறாங்க. 1.5 லட்சம் மக்களுக்கு நீ நியாயம் வழங்கலை, துரோகம் விளைவிச்சிருக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை துரோகத்தன்மை தோல் உரித்து காட்டப்படும் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன்.